வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் பதிவுல நம்ம ஆண்டிக்கோலத்தோட சிறப்பு என்ன? ஆண்டிக்கோலம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆண்டிக்கோலம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். வாழ்க்கையில உங்க கர்மாவை குறைக்கக்கூடிய ஒரு அலங்காரம்ன்றத பார்த்தோம். இப்ப 2வது வீடியோவா நம்ம பார்க்க போறது என்னன்னா, பழனியோட சுவாமியோட வித்தியாசமான அலங்காரங்கள். ஒரு நாளைக்கு சுவாமிக்கு 6 வேளை அபிஷேகம் நடக்குது. 6 வேளை அபிஷேகம் பண்ணி சுவாமி 6 விதமான கோலத்துல அங்க நமக்கு காட்சி தராரு. சோ அந்த ஒரு அபிஷேக நேரம் என்ன? அதுல என்னென்ன அலங்காரத்துல இருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல அபிஷேகத்துக்கு முன்னாடி காலங்காத்தால கோவில் விசேஷ காலங்கள்ல ரொம்ப முக்கியமான காலங்கள் இந்த மாதிரி பௌர்ணமி, சஷ்டி இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான காலங்கள்ல கிளம்புற 4 மணிக்கு நட திறந்துருவாங்க. அப்போ முதல் தரிசனம்ன்றது உங்களுக்கு 4:30 இல்ல மேக்சிமம் 5 மணிக்கு முதல் தரிசனம் கிடைச்சிடும். அந்த முதல் தரிசனம் என்ன அப்படின்னா விஸ்வரூப தரிசனம். சாதா நாட்கள்ல நீங்க 5 மணிக்கு நட திறப்பாங்க, 5:30 மணி போல உங்களுக்கு தரிசனம் கிடைக்கும். சோ இந்த முதல் தரிசனம் அப்படின்றது விஸ்வரூப அலங்காரம். விஸ்வரூப அலங்காரம்னா என்ன அப்படின்னா, சுவாமி ராத்திரி புஷ்ப அலங்காரத்துல இருக்கா இல்லையா, அந்த புஷ்ப அலங்காரத்துல புஷ்பம் எல்லாம் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஆண்டி மாதிரி கிடையாது, ஆண்டியா அவரை அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஆண்டி கோலத்தை அப்படியே முழுசா காமிக்கிறது இல்ல, ஆனா புஷ்ப அலங்காரத்துல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இருப்பாரு. ஆனா கையில செங்கோல் இருக்கும். இப்போ அலங்காரமே இல்லாம நிர்மாலயம் எல்லாம் எடுத்துட்டு அழகா ஒரு ஆண்டி மாதிரி காட்சி தருவார். அதான் விஸ்வரூப அலங்காரம். ரொம்ப விசேஷமான அலங்காரம் கூட. சோ இது இந்த 6 அலங்காரத்துல சேர்ந்தது கிடையாது. இது 6 அலங்காரம் இல்லாம தனியா காலங்காத்தால சுவாமி கதவை திறக்கும் போது அவர் எப்படி இருக்காருன்றது அந்த விஸ்வரூப அலங்காரம். அதுக்கப்புறம் முதல் அலங்காரம் அப்படின்றது, முதல் அபிஷேகம்ன்றது 6ல இருந்து 7 மணிக்குள்ள நடக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விழா பூஜைன்னு சொல்லுவோம். இந்த விழா பூஜையில இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, சுவாமியோட அபிஷேகம் பாக்குறதுன்றது ஒண்ணு. 2வது, பழனியில மொத்தம் 2 மரகத லிங்கம் இருக்கு. நமக்கு மரகத லிங்கம்னா தெரியும், கரெக்டா? அந்த மரகத லிங்கம் மொத்தம் பழனியில 2 இருக்கு. சோ ஒண்ணு நீங்க பிரகாரத்தை விட்டு வெளில வந்தோடனே, சுவாமி பிரகாரத்துல இருந்து வெளில வந்தோடனே அதே பிரகாரத்துல இருக்கிற போகர் சன்னதிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, அந்த குகையில போகருக்கு மேல, அவரோட சமாதிக்கு மேல நீங்க மரகத லிங்கம் பார்க்கலாம். சோ அது ஒரு மரகத லிங்கம். இன்னொரு லிங்கம் சுவாமி சன்னதி உள்ள இருக்கு. அது எப்ப எடுப்பாங்க அப்படின்னா, காலையில இந்த 6 மணிக்கு விழா பூஜைக்கு நீங்க அபிஷேகத்துக்கு போனீங்க அப்படின்னா, அபிஷேகத்துல மரகத லிங்கம் எடுத்து வச்சு காலம்பர அபிஷேகம் பண்ணுவாங்க. அதையும் பார்க்கலாம். அதுதான் இந்த 6 மணியோட கூடுதலான சிறப்பே. சோ அந்த அபிஷேகம் எல்லாம் முடிச்ச அப்புறம் சுவாமிக்கு சாது அலங்காரம் போடுவாங்க. சாது அலங்காரம்ன்றது சன்னியாசி அலங்காரம். சோ காவி உடையில சுவாமி அலங்காரம் பண்ணி அழகா சந்தனம் எல்லாம் வச்சு சுவாமி நிற்பாரு. அதுதான் சாது அலங்காரம். இது முதல் அலங்காரம். 2வது அபிஷேகம்ன்றது 8 மணிக்கு, 8ல இருந்து 9 மணிக்குள்ள நடக்கும். இத நம்ம சிறுகால சந்தின்னு சொல்றோம். இந்த அபிஷேகத்துல சுவாமிக்கு வேடன் அலங்காரம் போடுவாங்க. வேடன்னா நமக்கு தெரியும் இல்லையா, காட்டுல வேடர்கள் இருப்பாங்க. அந்த வேடன் அலங்காரம் போட்டு ரொம்ப அழகா இருப்பாரு. பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அது 2வது அலங்காரம். 3வது அலங்காரம் காலசந்தி 3வது 9ல இருந்து ஒரு 10 மணிக்குள்ள நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். 9:30 9:45க்கு முடிஞ்சிடும் அபிஷேகம். அதோட அலங்காரம் பாலசுப்ரமணியர் அலங்காரம். பாலசுப்ரமணியர் அலங்காரம்ன்றது ஒண்ணும் கிடையாது. ராஜ அலங்காரத்துல பாக்குற மாதிரியே ராஜா உடை அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாரு. ஆனா ராஜ அலங்காரத்துக்கும் பாலசுப்ரமணிய அலங்காரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ராஜ அலங்காரத்துல சுவாமிக்கு விபூதி காப்பு இருக்கும், பாலசுப்ரமணியர்ல விபூதி காப்பு இருக்காது. அதுதான் வித்தியாசம். ஆனா அதே மாதிரி ராஜா மாதிரியே இருப்பாரு. அது பாலசுப்ரமணியர் அலங்காரம். அடுத்து 12 மணி உச்சிக்காலம். உச்சிக்காலம் ரொம்ப சிறப்பாங்க. ஏன் உச்சிக்காலம் சிறப்பு அப்படின்னா, உச்சிக்காலத்திலயும் சாயரட்சையிலயும் நீங்க எல்லா தீபாரதனையும் பார்க்கலாம். ஒரு 7-8 தீபாரதனை வரிசையா எடுத்து சோடசி உபச்சாரம் எல்லாம் பண்ணி சுவாமிக்கு இந்த விசிறி வீசுறது, சாமரம் வீசுறது அதெல்லாம் பண்ணி ரொம்ப நீண்ட நேரம் இருக்கும் அந்த பூஜை. அதனாலதான் உச்சிக்காலமும் சாயரட்சை ரொம்ப விசேஷம். ஒரு 7 அடுக்கு தீபாரதனை வரிசையா, ஒரு மயிலு, பாம்பு, சர்ப்பம் அந்த மாதிரி வரிசையா தீபாரதனை இதெல்லாம் பார்த்து சுவாமிக்கு உபச்சாரம் பண்றது, விசிறி வீசுறது, சாமரம் வீசுறது, அப்புறம் கொடை பிடிக்கிறது, இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அவரோட அழகை அவரையே கண்ணாடியில பாக்குறதுக்கு காமிக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அந்த அந்த உபச்சாரம் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். சோ உச்சிக்காலம் 12ல இருந்து 1 மணி ஆகும் முடியறதுக்கு, கொஞ்சம் நேரமா இருக்கும் இந்த அபிஷேகம். சோ இந்த அபிஷேகத்துல சுவாமி வைதீக கோலத்துல இருப்பாரு. வைதீகர் கோலம் அப்படின்றது என்னன்னா பிராமணர். நம்ம இந்த பூஜை பண்ற வரவங்க எல்லாம் வைதீகர் சொல்லுவோம். சோ அந்த மாதிரி ஒரு பிராமணர் கோலத்துல இருப்பாரு. நல்ல ஒரு பஞ்சகச்சம் கட்டிண்டு பூனெல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருப்பாரு பார்க்க. சோ ஒரு வைதீகர், ஒரு பிராமணரா இருப்பாரு. 12 மணிக்கு நீங்க போனீங்கன்னா, சோ 12ல இருந்து 1. இந்த 12 மணிக்கு அப்புறம் அபிஷேகம்னு பாத்தீங்கன்னா திருப்பி சாயந்தரம் ஆயிடும். சோ இதுக்கு நடுவுல நீங்க தரிசனத்துக்கு போனீங்கன்னா சுவாமி ஃபுல்லா வைதீகர் அலங்காரத்துல தான் இருப்பாரு.
ஸோ கரெக்டா 5 மணிக்கு ராஜ அலங்காரம். ராஜ அலங்காரம் தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நிறைய பேர் பழனிக்கு போறதே அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு தான். அவரை ராஜாவா பார்த்துட்டா நம்மளும் ராஜாவா ஆயிடுவோம். ஸோ அந்த ராஜ அலங்காரம்ன்றது வந்து 5ல இருந்து 6 மணிக்குள்ள நடக்கும். ஸோ அங்க வந்து ரொம்ப 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 விசேஷமான அபிஷேகம். நல்ல அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு ராஜ அலங்காரம் போட்டு விபூதி காப்பு போடுவா பாருங்க. அவ்வளோ நீட்டா அழகா இருக்கும் சுவாமி பார்க்க. ஸோ ராஜ அலங்காரம் பண்ணி ராஜ அலங்காரம் அதே மாதிரி இப்படி உச்சி காலத்துல வந்து வரிசையா அடுக்கு தீபார்த்தனை, சோடசி உபச்சாரம் எல்லாம் பண்றாலும் அது எல்லாமே வந்து ராஜ அலங்காரத்துலயும் இருக்கும். ராஜ அலங்காரம் பண்ணி முடிச்சு உங்களுக்கு முடியறதுக்கு ஒரு 6 மணி ஆயிடும். அதோட நீங்க வந்து நடுவுல எப்ப போனாலும் சுவாமிய ராஜாவா பார்க்கலாம் 6 மணிக்கு மேல. அடுத்த கடைசி ராக்காலம் வந்து அது வந்து நாளை பொறுத்து. இப்போ ஒரு விசேஷ காலம் அப்படின்னா லேட் ஆயிடும். 9:30 10 மணி கூட ஆகும் ராகாலம். இல்லைன்னா 8ல இருந்து 9 மணிக்குள்ள ராக்காலம் நடக்கும். ராக்காலத்துல அது பாக்குறதுக்கு நமக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியா இருக்கும். எல்லா அலங்காரமும் அப்படிதான் இருக்கும். ஆனா ராக்காலம் வந்து ரொம்ப அமைதி. நீங்க ஒரு குழப்பத்தோட மலை ஏறுறீல அப்படின்னா அந்த ராக்காலம் நிச்சயமா பார்க்கணும். உட்கார்ந்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா மனசு அவ்வளோ அமைதியா இருக்கும். எல்லா கவலையும் மறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு அழகான கோலம் அது. அது என்ன அப்படின்னா புஷ்ப அலங்காரம். சுவாமிக்கு வெள்ளை நிறத்துல வேஷ்டி கட்டிட்டு ஃபுல்லா வெள்ளையிலேயே அலங்காரம் பண்ணிருப்பா. வெள்ளை கலர் பூ வச்சு ஃபுல்லா வெள்ளையில அலங்காரம். அதான் புஷ்ப அலங்காரம். இந்த புஷ்ப அலங்காரத்துல சிறப்பு என்ன அப்படின்னா ராத்திரி வந்து சுவாமிக்கு வந்து சந்தனத்தை வந்து நெத்திலையும் அவரோட மார்லயும் வைப்பாங்க. அந்த சந்தனத்துல என்ன சிறப்பு அப்படின்னா அடுத்த நாள் காலம்பரை நீங்க பார்த்தேன்னா சுவாமி உடம்புல இருந்து வேர்வை ஊத்தி அந்த சந்தனம் பச்சை கலர்ல மாறி இருக்கும். அந்த சந்தனம் யாருக்கு ஒருத்தருக்கு கிடைக்குதோ அவ அவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கா. அந்த சந்தனத்தை நீங்க எடுத்துக்கும் போது சாப்பிடறதுக்கு உட்கொள்ளும் போது எல்லா சந்தனமும் நம்ம நெத்தியில வச்சுப்போம். ஆனா இந்த சந்தனம் சுவாமியோட சிரஸ் விபூதி, சிரஸ் சந்தனம், இந்த சந்தனம் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க முதல்ல வாயில தான் போட்டுக்கணும். ஏன்னா அவர் நவபாஷா. அவர் உடம்புல இல்லாத மருந்தே கிடையாது. அது உங்களுக்கு கிடைச்சதுனாலே உங்க உடம்புல இருக்கிற எல்லா நோயும் போயிடும். அதை அவர் பார்த்துப்பாரு. ஸோ அந்த சந்தனத்தை வாயில போட்டுண்டேனாலே உங்களுக்கு உடம்புல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் அவர் தீர்த்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி அந்த சந்தனத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கும். இந்த சந்தனம் இதெல்லாம் வந்து அவாலே அங்கேயே கைப்பட அரைச்சு சுவாமிக்கு சாத்துறா. அது இன்னும் விசேஷம். ஸோ இந்த ராக்காலம்லாம் நீங்க பார்த்துட்டு அப்புறம் நீங்க தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கலாம். இதுதான் வந்து பழனியோட 6 விதமான அலங்காரங்கள். ஸோ இதுல இந்த அலங்காரம் தான் நல்லா இருக்கும், அந்த அலங்காரம் தான் நல்லா இருக்கும்னு கிடையாது. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து பார்க்க எப்படா திருப்பி பார்ப்போம்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு அலங்காரத்தையும் அவர் முகம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்ற அளவுக்கு அழகா இருப்பேன். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இத்தனை அலங்காரம் இருக்கு இல்லைன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட பகிரணும்னு நினைச்சேன். ஸோ இந்த அலங்காரம் தான் போய் சுவாமியை பார்க்கணும் அப்படி கிடையாது. எதுல பார்த்தாலுமே அது நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். அதனால அவரை பாருங்க. பார்க்க அழகுன்னு அவ்வளோ ஒரு அழகா இருப்பார். இதுதான் வந்து பழனியோட 6 விதமான அலங்காரங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.